இல்லை, பிரதமர் மோடி ராஞ்சியில் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஊழலில் ஈடுபட்ட அனைவருக்கும் தகுந்த நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளார வீட்டு காவலில் வச்சு சொல்ல போனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. மக்கள் தேர்தல் நடக்குது, மக்கள் இருக்காங்க, எலெக்ஷன்ஸ் நடக்குது. தேர்தல் நேர்மையாக நடக்குதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டாலின் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிஎம்மா? ஆமாம். வாக்கு எந்திரத்தினுடைய நேர்மை எங்களுக்கு சந்தேகமாக ஒரு செந்தில் பாலாஜி மேலே எத்தனை குற்றச்சாட்டு இன்னும் ஜாமீன் கொடுக்கும், இன்னும் ஜாமீன் கொடுக்கும். அப்பேற்பட்ட குற்றவாளி சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றாருங்களே ஜட்ஜி, கோர்ட் எதுக்காக இருக்கு? பங்களாதேஷ், ஜெர்மன், இந்தியா இந்த 3 நாட்டில் தாங்க வாக்கு எந்திரமே இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுதுங்க இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லைன்னு. ஐக்கிய நாடுகள் சபை ரேவண்ணாவோட இஷ்யூ பெரிய அளவுக்கு வந்துட்டே இருக்கு. 2700 செக்ஸ் டைப்ஸ் ஸ்கேமு அது இதுன்னு. இது என்ன பாஜகவுக்கு அது புதுசா? மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவங்க ஆட்சியில் இருந்த அந்த ஊரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டு வந்துடுவாங்க ஆட்சிக்கு. வீட்டுக்கு முன்னாடி விவசாயிகள் கொத்தா உழுந்து சேர்த்துக்கிட்டு டெல்லியில் கவலையே படாமல் ஒரு ராமர் கோயிலை கட்டி சுத்தல். தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் பாஜக படுதோல்வி அடையும். அவ்னி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் villas at Manapakam. For booking, contact 9564012345. வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். இன்றைய அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனுக்கு நாங்கள்லாம் அவுடேட்டடாக இருக்கோம், அது மாத்திரம் தெரியும். எங்கள் காலத்து அரசியல் வேறு, இன்னைத்த அரசியல் சுத்தமாக மாறி போச்சு. அது கால மாறுபாட்டுக்கு அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் அப்பாவே கிராப் வச்சார். கிராப் வச்ச போது அவரை கிண்டல் பண்ணுவாங்களாம், முக்குடு மீசிக்கிட்டு இருக்கான் பாரு. அதான் அப்போல்லாம் ஆம்பளை இந்த இடத்தோட சரிச்சிக்கிட்டு பின்னாடி குடுமி வைக்கிறது தான் ஆம்பளைங்களுக்கு தலைமுடி ஸ்டைலு. எங்கள் அப்பாலாம் முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றுறதுனால அந்த ஸ்டைலில் அவர் கிராப் வச்சபோது முங்குடு மீசிக்கிட்டு வராங்களாம். அன்றைக்கி அவங்க வித்தியாசமான ஆட்கள். இதை நான் சொல்கிறது 1916, 18 அந்த சமயத்தில் அவங்க வித்தியாசமான ஆட்கள். அவங்கக்கிட்ட போய் கேட்டிருந்தாக்கா காலமே மாறி போச்சு அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் படிப்படியாக மாறிக்கிட்டே வர விஞ்ஞான முன்னேற்றங்களும் இதுவும் எல்லா மாறுதல்கள் எல்லாமே மக்கள் மனசில் ஏற்படுற மாறுதல் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமாக வருது. ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் சார், இப்போது திமுக டார்கெட் பண்ணப்படுது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. திமுக பல வகையில் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இடி ரெய்டு வருது, இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஇ வர்றாங்க, என்சிபி உள்ள வருது, கண்டினியூஸ் ஒரு சார்ஜ் இருக்கா அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ளேம், ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இருக்கத்தான் செய்யும். காய்ச்ச மரம் கல்லடிப்படுதுங்க, அவ்வளோதான். இப்போ மற்ற கட்சி மேலே யாராவது கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதுதான் கொஸ்டினும் கூட. அதுதான் இப்போ நான் நல்லா பேரும் புகழும் பெற்றுக்கிட்டு வர மக்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமாகிட்டு இருக்கும்போது தான் என் பேரை கெடுக்கிறதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டுங்க ஒழிய அடையாளமே தெரியாத ஒருத்தருக்காக நீங்கள் என்னத்துக்கு ஆக இடி ரைடு அது இதெல்லாம் வரும்போது பாருங்க, கெஜ்ரிவாலை விட மாட்டேங்கிறாங்களே. அதே மாதிரி செந்தில் பாலாஜி பொன்முடியை விட்டுறாங்க, எல்லாத்தையும் விட்றாங்க. செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு காரணத்தை, ஏன்னா செந்தில் பாலாஜி எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணவர், வச்சதான் சட்டங்கிற அளவுக்கு அவர் தேர்தலை நடத்தி காட்டக்கூடிய ஆள் அவர். அதில் அந்த பயம் தான். கெஜ்ரிவால் டெல்லியில் அட்ரஸ் இல்லாமல் தோக்கடிச்சார் பாஜக. அதனால் அவங்களெல்லாம் விட மாட்டாங்க. சிசோடியா அவருடைய கட்சியை சேர்ந்தவர் எத்தனை தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன், ஒரு குற்றச்சாட்டுக்காக அவர் 30 தடவை உள்ள தள்ளியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அதே இதெல்லாம்
அதெல்லாம் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது இந்த கட்சிகளை கண்டு பாஜக பயப்படுகிறது அப்படிங்கிறது இல்ல பிரதமர் மோடி ராஞ்சியில் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஊழலில் ஈடுபட்ட அனைவரும் தகுந்த நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த சிபு சோரனையும் ஒரு இந்த ஹேமந்த் சோரனையும் வந்து ஒரு உதாரணமா ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அஜித் பவார் என்னவார்? இவர் தானே சொன்னார் மிகப்பெரிய ஊழல் பேர் வெளியினார். மறுநாள் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரா? ஒருவேளை முந்தின நாள் வந்து அஜித் பவார் வந்து மிகப்பெரிய ஊழல் பேர் வெளியினாரு. இல்ல வெறும் 3% இருக்காங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நடவடிக்கை இதை முடிச்சாங்க. அஜித் பவார் வந்து முந்தின நாள் சொன்னார் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் பேர் வெளி உள்ளே தள்ளப்பட வேண்டியிருந்தார். அவர் உடனே அந்த சாயந்தரமே போய் பாஜக வச்சிருந்தார். மறுநாள் துணை முதல்வர் ஒருவேளை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரோ? ஊழல் பேர் வெளிகள் மேலே எல்லாம் துணை முதல்வர் இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறாரு. அடுத்த 5 ஆண்டுகளில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வார்கள். ஆக இதுவரையிலும் இல்லைங்கிறத ஒத்துக்கிறார். இதுவரை சட்ட நடவடிக்கை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும், இன்னும் ஃபர்தரா பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து 2 உதாரணம் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சொல்றாரு, இங்கே இவங்களே இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதிர்கட்சிக்காரர்களை எல்லாம் உள்ள தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவருக்கு தைரியம் இருந்தாங்க அவங்கள வெளியில் விட்டு இது பண்ணலாம்ல. காஷ்மீர் வந்து நம்மக்கிட்ட வந்துருச்சுன்றாங்க. அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டுக்குள்ளார வீட்டு காவலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. யாரை வெளியில் விட்டுக்கிட்டு அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு? எங்கே அவர் வந்து தைரியமாக அவரால் போக முடியுது? பயந்து நடுங்கிக்கிட்டு போகிறார். குஜராத்துக்குள்ளாரே அவரால் போக முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்குது. உண்மையை சொல்ல போனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை. மக்களுடைய மோடிக்கு தான் நீங்கள் சொல்கிறேன், அந்த மோடிக்கு தான் சொல்கிறேன். அவருக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை. அவர் வந்து அவர் செல்வாக்கு இருக்கிறனால சார் தொடர்ச்சியாக முதல் முறை, அடுத்த முறை, இப்போ அடுத்த 3வது முறையும் மீண்டும் அவர் பிரதமர் வேட்பாளர். அவர் எப்படி ஜெயிக்கிறாரு? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டு போயிடுவேன். வேற என்ன சொல்ல முடியும்? இல்லை உங்கள் ஒப்பீனியன். மக்கள் தேர்தல் நடக்குது, மக்கள் இருக்காங்க, எலெக்ஷன்ஸ் நடக்குது. தேர்தல் நேர்மையாக நடக்குதா? எலெக்ஷன் கமிஷன் இண்டிவிஜுவல் பாடி. எலெக்ஷன் கமிஷன் இண்டிவிஜுவல் பாடி. அதெல்லாம் பேரெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. பேரில் எலெக்ஷன் கமிஷன் அது வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்களா? கமிஷன் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் நீ வைக்கல, கமிஷன் ஆணையம். அதனால அப்படி கமிஷன். அதனால அந்த பேர்லயே தெரியுது இல்லை, கமிஷன் அதுலேயே தெரியுது இல்லை. தேர்தல் நேர்மையாக நடந்தாலுங்கிறது தான் கேள்வி. நாங்கள் 1000 தடவை கேட்டோம். வாக்கு எந்திரத்தினுடைய நேர்மை எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் வந்து கேட்டுட்டா. சுப்ரீம் கோர்ட்டு அந்த இதை வந்து தேர்தல் ஆணையத்தோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சா இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணுறீங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்களே. சுப்ரீம் கோர்ட்டு மேலே இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டு மேலே இப்போ கேள்வி கேட்டிருக்கோம். அந்த ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள். கவர்னர் என்ன சார் என்ன சார் இதுனாக்கா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு கவர்னர் ஆகிட்டார். பல ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து கவர்னர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜு கவர்னருக்கு ரெடி ஆகிட்டாரு. வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இன்டெகிரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் cannot be questioned இல்லை. அது ஒரு காலம். அது ஒரு காலம். வெள்ளைக்கார ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தபோது காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தேச துரோக குற்றச்சாட்டு. கோர்ட்டில் கேஸ் ப்ரூவ் ஆகுது. இதே மாதிரி தான் எல்லாம் நடத்தி ப்ரூவ் ஆகிட்டாங்க. அவர் காந்திக்கு சிறை தண்டனை கொடுக்கணும். அந்த ஜட்ஜு பிரிட்டிஷ் ஜட்ஜு வெள்ளைக்காரர் சேரில் உட்கார மாட்டேங்கிறார், எந்திரிச்சு நிற்கிறார். என் மனதால் இந்த தண்டனையை வழங்குவதில் எனக்கு சற்று கூட நான் ஏற்கவில்லை. நீங்கள் நிரபராதி என்று எனக்கு தெரியும். ஆனால் சட்டத்தின் முன்னால் நீங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நான் தண்டனை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதை நான் இந்த ஆசனத்தில் அமர்ந்து அந்த ஆசனத்தை அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. அதனால தாங்க வெள்ளைக்காரன் நீதி அழகுன்னாங்க. அது மாதிரி ஜட்ஜுங்க இருந்தாங்க. அது மாதிரி ஜட்ஜுங்க தாங்க. இன்றைக்கி என்ன ஜட்ஜுங்க இருக்காங்க? இவ்வளோ நான் வந்து அவங்கள பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். எந்த ஆக்ஷனும் அவங்க யாரும் எதுவும் பேசவே இல்லையே. ஒரு செந்தில் பாலாஜி மேலே எத்தனை குற்றச்சாட்டுங்க. இன்னும் ஜாமீன் கொடுக்கல. அப்பேற்பட்ட குற்றவாளி அவர். அதே இவங்க ஆளுங்கன்னாக்க அடுத்த நிமிஷம் வழி விடுறாங்க. ஜாமீன் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்ங்கிறது இருக்குல்ல சார்? வாட் கிரவுண்ட்ஸுங்கிறது இதுவரையிலும் ஒரு கிரவுண்டு கூட இல்லையா? அந்த வக்கீலுக்கு இல்லையா, ஜட்ஜுக்கு இல்லையா? இல்லை ப்ரூவ் பண்ணட்டும். அதான் கேட்குறேன். ஜட்ஜுக்கு ப்ரூவ் பண்ணணும். எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம்னா ஓரலும் கேட்பாங்க. ஓரல்னாக்கா எதிலிருந்து வேணாலும் கேட்பாங்க. அதில் எப்போ நான் பல சமயங்கள் நாங்கள் எப்படி ஃபெயில் ஆகும் தெரியுமா? என் ஆன்சர் அந்த எக்ஸாமில் எனக்கு புரியாது, என்ன வளர்றேன்னு சொல்லி ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. இவனுக்கு புரியலங்கிறதுக்காக நாங்கள் ஃபெயில் ஆகும். பல சமயங்கள் அது நடந்துருக்கு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஜட்ஜஸ்னுடைய நிலைமை. அவங்க சில கட்டுப்பாடுகளுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து
சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்கிறாருங்களே ஜட்ஜி, கோர்ட் எதுக்காக இருக்குது? கோர்ட்டுடைய வேலை என்ன? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாமரனா சொல்லுங்கள். எக்ஸாமின், கிராஸ் எக்ஸாமின். எதுக்காக எக்ஸாமின் பண்ணுறீங்க? அவங்க டு ப்ரூவ் கில்ட்டி. அது இருக்கா? என்னத்தை ப்ரூவ் பண்ணுறீங்க? ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறீங்க? சந்தேகம் இருக்கிறதுனால தானே. சந்தேகமே படக்கூடாதுன்றாரு அந்த ஜட்ஜி. என்னங்க நியாயம்? இப்படி ஒரு ஜட்ஜா? சந்தேகப்படுறதுக்கு தாங்க கோர்ட்டு. என்ன குற்றவாளின்னு சொல்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க, என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க. நான் அந்த சந்தேகம் வந்து தப்பு அப்படி சொல்லி இது பண்ணுறேன். அந்த சந்தேகம் நியாயமானது. சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அங்கே கோர்ட்டு நடக்குது. இந்த சொத்து என்னது அப்படின்ற நீங்கள் சந்தேகப்படுறீங்க, கோர்ட்டு நடக்குது. அப்படி தாங்க கோர்ட்டு. சந்தேகப்படுறதே தப்புனாக்கா என்ன வேலை நடக்கணும்? எல்லாத்துலயும் பண்ணக்கூடாது. அது என்னங்க இவரு மாத்திரம் பண்ணுவோம்? இல்ல அப்படி இல்ல. வேற இல்ல என்னன்னா இவ்வளவு பெரிய இடத்துல பெரிய வால்யூம்ல ஹியூஜ் வால்யூம் நடக்குது எலெக்ஷன். இதெல்லாம் காரணம் இல்லைங்க. இதெல்லாம் காரணம் இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆட்சி விட்டு வெளியே போயிடுங்க. உங்களுக்கு நடத்துறதுக்கு யோகியதை இல்ல, வெளிப்போம். மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. மக்கள் இருக்காங்கங்க. எங்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க சொல்றாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தாதீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு நாங்க திருப்பி திருப்பி கேட்குறோம். வாக்கேந்திரங்கள் வந்து நேர்மையை வந்து நாங்கள் சந்தேகிக்கிறோம். நான் ஒரு டெக்னிக்கல் காலேஜில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், இதுக்கு ஒன்றும் பெரிய மகா மேதாவித்தனமான அறிவு ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு பெரிய செல்ஃபோன் வாக்கேந்திரம். இந்த சிம் கார்டு எடுத்து இந்த சிம் கார்டை போட்டால் ரிசல்ட் ஓவர், அவ்வளோதானே. எதுக்குங்க 540 சீட்டு மொத்தம்? 1.5 மாநிலத்தை, ஒரு பெரிய மாநிலம், இன்னும் ஒரு சின்ன மாநிலம், 2 சேர்ந்த தொகுதிகள் தான் இப்போ எலெக்ஷன் நடந்தது. அதுக்கு என்னத்துக்கு 4 மாதம் தேர்தல் டைம்? 2 மாதம் எதுக்காக? ஓட்டு போடும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்ததே மறந்து போச்சு, யாருக்கு ஞாபகம் கூட இல்லை. அத்தனை பொட்டியும் தூக்கிட்டு போய் பொட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எது அந்த கட்டடத்துக்கு? வாக்கேந்திரத்துக்கு பாதுகாப்பு இருக்கா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரிமோட்டில் மாற்றி விடலாங்க, சேஞ்ச் பண்ணலாம். தெரியாதுன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது மாதிரி. ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு எவ்வளோ ஏற்பாடுகள் இருக்கணும். இன்றைக்கி ஒரு 2 கேமரா எடுத்துகிட்டு வந்து ஒரு டிவி ஸ்டேஷன் நடத்துகிறீங்கல்ல. டெக்னாலஜி எங்கே போயிருக்கு? பட் இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு அதனால தாங்க பங்களாதேஷ், ஜெர்மன், இந்தியா இந்த 3 நாட்டில் தாங்க வாக்கியந்திரமே இருந்தது, இவிஎம். பங்களாதேஷ், ஜெர்மனு கேன்சல் பண்ணிட்டாங்க. தப்பு நடக்குது. பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நாடு மாத்திரம் தானே. இதில் என் கேள்வி என்னன்னா, இல்லை சார், இப்போ நீ 140 கோடி பேர்ல 100 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்று இருக்கிறாங்க. 100 கோடி பேரும் வந்து இன்னும் வாக்குச்சீட்டு முறை பெற்றுன்னு சொன்னா எவ்வளோ லாங் ப்ராசஸ், இன்னும் எவ்வளோ எடுக்க, எவ்வளோ இன்னும் அது பழைய இருக்கட்டுங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே நான் நாளைக்கே வந்து அவங்க மந்திரி பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அடுத்த நாளே பாலம் தேனும் பெருகி ஓடி அப்படியே மக்கள் எல்லாம் சுபிச்சத்தில் பொங்கி ஓடிய போகிறாங்க. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் முதல் முறை தேர்தல் நிற்கிறார் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு, ஜெயிச்சிட்டார். சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கார். 2 படம், மீனவன் நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். மந்திரி சபை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். மந்திரி சபை எப்போ அமைப்பாங்க? நான் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். 1.5 மாதம் வெயிட் பண்ண வச்சேன். 1.5 மாதம் தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதம் கழிச்சு தான் மந்திரி சபை பதவி எடுத்துச்சு. குமுதம் உங்கள் பத்திரிகையில் தான் தலையங்கமே எழுதுனாங்க. இந்த இதை பார்க்கும்போது ஆத்திரமாக இருக்கிறது. அதனால் ஒரு 6 மாதம் தள்ளி ஒரு ஒரு 10 நாள் தள்ளி போடுறதுனால ஒன்றும் கெட்டுப்பட போகிறதில்லை. நேர்மையாக நடக்கணுங்க. நேர்மையாக நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி விட்டோ அதை சொல்லுங்கள். அவசர அவசரமாக எப்படி வேணாலும் ரிசல்ட் கொடுக்கணும். என்னத்துக்கு இவ்வளோ நாளைக்கு கூட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அப்போயே சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் போட்டுட்டு எவ்வளோ பெட்ரோல் போட்டேன், எவ்வளோ பணம்னு கேட்கறதுக்கு நீங்கள் நாளைக்கு வாங்க சார் சொல்கிறேன்றாங்களா? என்ன சொல்கிறாங்க? அது மீட்டரில் வருது, எத்தனை லிட்டர் போட்டோன்னு, பக்கத்துலேயே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருது. அப்படியே கொடுத்துட்றாங்க. நிலமை அப்படி இருக்குது. ஓட்டு போட்ட உடனே அந்த வாக்கேந்திரத்தில் எவ்வளோ ஓட்டு யாருக்கு விழுந்ததுங்கிறது டீட்டெயில் பூரா வந்துட போகுது. அதை அப்படியே கொடுத்து அன்றைக்கே போட ரிசல்ட் சொல்ல வேண்டியதானே. 540 தொகுதிகளுக்கு ஒரு மாதக்கணக்கில் நடத்துங்களா தேர்தல்? அங்கங்க அந்தந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அது சொல்லாதீங்க. பிரச்சனை இல்லாமல் வந்து தேர்தல் நடத்த முடியாது. பிரச்சனை என்ன பிரச்சனை? மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் அந்த பக்கம் வந்து. அப்போ ஆக உங்களுக்கு கையால் ஆகலைன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இத்தனை வருஷம் எலெக்ஷன் நடந்தது. மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் இப்போ குறைச்சலாக போச்சுங்க. ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் நக்சலைட் ப்ராப்ளம் எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? தருமபுரி மாவட்டமெல்லாம் உள்ளே போக முடியாது. கோதாவரி மாவட்டமெல்லாம் உள்ளே போக முடியாது.
அவ்வளோ நக்சலைட் பிரச்சனைகள் இருந்தது. பெங்காலில் வந்து நக்சல்பாரிங்கிற பேர் எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? அந்த நக்சல்பாரிங்கிற ஊரில் உருவாக்குனதுனால தான் நக்சலைட்ஸ்ன்னு பேர். அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தது, அதையெல்லாம் வச்சு தான் அங்கே தேர்தல் நடந்தது. உங்களுக்கு ஒன்றும் புதுசாக நடக்கலையா? வாக்கு சீட்டுகளை போட்டு தான் தேர்தல் எடுத்தாங்க. தேர்தல் 10 வருஷம் கழிச்சு ரிசல்ட் சொன்னாங்களா? இதெல்லாம் வந்து சாக்கு, ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சொல்லியிருக்காரு, அனைத்து தரப்பு மக்களும் வந்து பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. சித்தராமையா இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்தலின் போது நாடு முழுவதும் மோடியோட எதிர்ப்பு அலை அதிகரித்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரே மாநிலத்தில் 2 கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது இருக்கத்தான் செய்யும். அவர் தலைவனுக்கு அவர் தூத்தி பாடுறாரு, எதிர்கட்சிங்கிற போல இவர் ஏற்று பேசுறாரு. அதில் என்ன, மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவர் சொன்ன பிறகு என்னத்துங்க எலெக்ஷன் நடத்தணும்? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? அவர் தான் சொல்லிட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. எதுக்கு எலெக்ஷன்? அத்தனை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்றார், ஒருத்தர் பாக்கி இல்லை. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா பெருவாரியான மக்கள்னு நீங்கள் தான் சொல்கிறீங்களா? அப்புறம் என்னத்துங்க எலெக்ஷன்? எதுக்கு தேவையில்லாமல் என்னத்துக்கு செலவு? நாட்டினுடைய டெமோக்ரஸி அதில் அது என்னங்க டெமோக்ரஸி? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே. யார் சொன்னார்? பசவராஜ் பொம்மை சொல்லிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான். பசவராஜ் பொம்மை சொன்னதுக்கு அப்புறம் வேத வாக்கா எடுத்து போக வேண்டியதாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தானே சார். அப்போ தெரியுது இல்லை, அவ்வளோதான். அங்கே தானே அவர் தோத்தார் போன தடவை சட்டமன்ற தேர்தலில். போய் கையெல்லாம் ஆட்டினார். இவரா போய் ஜனங்க மத்தியில் நின்று செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த கர்நாடகான்னு சொல்றதுனால அடுத்த ஒரு விஷயத்தையும் பேசுனேன். இந்த ரேவண்ணாவோட இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டே இருக்கு. 2700 செக்ஸ் டைப்ஸ் ஸ்கேமு அது இதுன்னு ரொம்ப பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து பிரதமர் வந்து பிரச்சாரம் செஞ்சாரு, இவரும் தெரிஞ்சுதான் பண்ணார் தெரியாமல் பண்ணாருன்னு சொல்லி இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி தானே இது? இல்லை அதை தாண்டி பார்க்க வேண்டியது. இது என்ன பாஜகவுக்கு அது புதுசா? கேடி ராகவன் இங்கே ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ்வி சேகர்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கு? ஆமாம், இங்கே நம்ம பார்த்தது தானுங்களே. ப்ளூ ஃபிலிம் கலாச்சாரம் ஒரு சீசனில் என்ன வந்ததுன்னா, பாஜக சம்மந்தமான ப்ளூ ஃபிலிம் டிஸ்க் ஏதாவது இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு வீடியோ கடைகளில் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இதே பதிவே போட்டாங்க, பெண்கள் ஜாக்கிரதை இங்கே பாஜக அலுவலகம் இருக்கிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம ஊரில் பேரெல்லாம் குட்டிச்சவராச்சு. அவங்களுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை, அவங்களுக்கு அது ஒன்றும் புதுசே கிடையாது. என்ன புதுசு அது? ஏங்க, மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவங்க ஆட்சியில் இருந்தப்போ அந்த ஊரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூப்பிட்டு வந்த ஆட்சிங்க அது. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க அதை செய்யலைன்னா தான் ஆச்சரியம். இதுக்கு போய் ரேவண்ணா இது பண்ணிட்டாராம். அப்போ அங்கே போலீஸ்காரனே எல்லாம் பொண்ணுங்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தானே, அவனை என்ன பண்ணுறதா இருக்கு? நிர்வாண ஆக்ஷன் எடுத்தீங்களா? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், எடுத்து தான் ஆகணும். அவங்க செல்வாக்கோடு இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பார்த்தாலும் ஒழிக்க முடியல. எலெக்ஷன் அந்த வாக்கேந்திரத்தை மாத்திரம் நம்பி நம்ம இது பண்ணிட்டு போனாலும் வாக்கேந்திரம், ஏன்னா ஈரோட்டில் ஏதோ எல்லாமே பண்ணி பார்த்தோம், கடைசியில் வேறு வழி இல்லாமல் உங்களை போடுற பத்திரிகையாளர்கள்லாம் உள்ளே பூந்தீங்க. என்னடா நடக்குதுன்னு கேட்டீங்க, ஒழுங்காக எண்ணிவிட்டாங்க. அதில் வந்த பயந்தானுங்களே பாஜகவுக்கு. அதே தான் கர்நாடகாவில் நடந்து போச்சு, ஒழுங்காக எண்ணிவிட்டாங்க. அதில் வந்த பயத்தினால தானே இன்றைக்கி வந்து மோடி இத்தனை இடத்துல, இல்லாட்டி போனால் எலெக்ஷன் டைமில் ஒரு ஃபாரின் சுற்றிக்கிட்டு இருந்துருப்பாருங்க. நமக்கு தான் வாக்கேந்திரம் இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு. ஏங்க, வீட்டுக்கு முன்னாடி விவசாயிகள் கொத்தாக உளுந்து சேர்த்துக்கிட்டு இருக்கான் டெல்லியில், 10th of the மார்க்கில். கவலையே படாமல் ஒரு ராமர் கோயிலை கட்டி சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காரு. எந்த தைரியத்தில் அதை பண்ணார்? நீ என்ன ஓட்டு போடுறது, நான் என்ன ஜெயிக்கிறது? நான் ஜெயிச்சிட்டேன். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டார். ரைட், அதான் 400 பேரை கொண்டுன்னு நினச்சாரு, கொண்டுட்டார். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டார். இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அது ஆதாரம் இல்லை. உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னா நீங்கள் கேட்குற ஆதாரம் நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் கேட்குற ஆதாரமெல்லாம் கொடுக்க முடியாது. அது உலகம் பூராத்துக்கு தெரிஞ்ச ஆதாரம். ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுதுங்க, இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லைன்னு ஐக்கிய நாடுகள் சபை இது சொல்லுது. அதுக்கு தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறோம். எங்களுக்கு உலகம் முழுவதும் சொல்கிறாங்க, வெறும் இந்திய நாடு மாத்திரம் இல்லை. அதுக்கு தான் சொல்லிட்டார், வெளிநாட்டு சதி என்னை கவுக்க பார்க்கறது எல்லாம் உலகத்தில். இந்தியாவிலையும் கவுக்க பார்க்குறாங்க, வெளிநாட்டிலையும் கவுக்க பார்க்குறாங்க. ஐக்கிய நாடுகள் திட்டமிட்ட சதி நடக்குது, திட்டமிட்ட சதி. அதான் சொல்கிறேன், எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்டா. ஆனால் பசவராஜ் பொம்மை உலகம் பூராவும் அவரை ஏற்றுக்கொண்டு. பசவராஜ் பொம்மை உதாரணத்துக்கு சொன்னால் திரு அமித்ஷா சொல்கிறார்கள், திரு மத்திய அமைச்சர்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க, பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் யார் சொல்கிறாங்க? ஜே.கே. வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அப்புறம் தேவநாதன், 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற யார் சொல்கிறா? இப்போ சார், ஒரு என்ன பொது வெளியில் ஒரு கருத்து இருக்குன்னா,
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேர்லயும் வழக்கு இருக்கு, திமுக அமைச்சர்கள் பேர்லயும் வழக்கு இருக்கு. ஆனா திமுக அமைச்சர்கள் மேல வழக்குகள் பாயக்கூடிய விதமும் நடக்கக்கூடிய ரெய்டும் வருமா? கண்டிப்பாக வருங்க. நான் சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டாலின் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிஎம்மா? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன். எலெக்ஷன் நெருங்க வடக்கில் தேர்தல் வரும்போது ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்கும். இப்போ நடந்ததா இல்லையா? காஷ்மீரில் நடந்ததா இல்லையா? ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. இதை உடனே இவர் 56 இன்ச்சு மார்பழகர் அங்கே போய் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. இவர் இதை தடுக்க வேண்டும்னா நான் ஆட்சியில் நீ ஆட்சியில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குது. புல்வாமா நீ ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்தது. இப்போ நடக்கிறது நீ ஆட்சியில் இருக்கும்போது தான் நடக்குது. நீ இருந்தால் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இதை விட உதாரணம் என்ன இருக்குது? திட்டம் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இம்ரான்கான் வந்து கெடுத்து விட்டார். இம்ரான் பாகிஸ்தான் இது பிரதமருக்கு வேட்பாளர் கிரிக்கெட் பிளேயர் மோடி வந்து இப்போ அமித்ஷா வந்து பிரமாதமாக கதை விட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி சொல்கிறாங்களே இந்தியாவில் வந்து இப்படி பேசுகிறாங்களே பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணுன்னு. இம்ரான்கான் ரொம்ப சாதாரணமாக இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கும்போது பாகிஸ்தான் மேலே பழி போட்டுக்கிட்டு அவங்க கட்சிகள்லாம் பேசும். அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சீரியஸாக எடுக்காதீங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு இம்ரான்கான் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு அவர் தயாராக இல்லை. அதனால தான் இவங்களாவே உருவாக்குனாங்க புல்வாமாவை. அது அர்னாப் கோஸ்வாமி வளர்னதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மேட்ரே தெரிஞ்சு போச்சு. யார் நடத்துனது உண்டா இல்லையா? எதுவும் இல்லையா? இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பீங்களா? இல்லை கேட்குறேன். பேசாமல் இருக்கிறீங்களா? கேட்குறேன். இல்லை, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கும் ஆதாரம் கேட்பீங்க. அவர் அந்த வீடியோவை போட்டாங்க. மராட்டி கவர்மெண்ட் போட்டுச்சு. அர்னாப் கோஸ்வாமியை கைது பண்ணாங்க. ஆமாம், கைது பண்ணாங்க. அன்றைக்கு அதுக்கப்புறம் காணாமல் போனார். இதுக்கும் ஆதாரம் வேணுமா? இதுக்கும் ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? இன்னும் என்ன மாதிரி ஆதாரம் வேணும் சார்? என்ன ஆதாரம் கேட்குறீங்க? ஆதாரம்னா முதல்ல அதுக்கு விளக்கம் கொடுங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல, இன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கைன்னா அவங்க திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள். வேற என்ன குற்றச்சாட்டே இல்லையா அவங்க மேல? இப்போ இவர் யோக்கியமா? மணல் இல்ல யோக்கியமா, அது அடுத்த பாட்டு சார். குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? மணல் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? கஞ்சா நடக்குது, போதை நடக்குது. கஞ்சா எங்க பிடிச்சாங்க? எல்லா பக்கம் பிடிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு குஜராத்தில் தொழிற்சாலையை பிடிச்சாங்க. பிடிக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ அங்க இருக்க சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணலைன்னா இங்க இருக்க சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்க ஆட்சி நடக்குதுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து பிரதம மந்திரியா வந்திருக்கீங்களோ அந்த ஊர்ல நடக்குது. அங்கதான் கஞ்சா ஃபேக்டரியே இருக்குது. இவர் சொல்றாரு கஞ்சா அங்க விற்கிறாங்க. நீ தானே சப்ளை. சார், ஒரு போர்ட்ல வருது, ஒரு போர்ட்ல வந்து பிடிக்கிறாங்க. அது அப்ப சீஸ் பண்ணிருக்காங்கல்ல. அப்படின்னா மாத்திரம் பிடிக்கல, கப்பல்ல பிடிச்சது மாத்திரம் இல்லை. இன்னைக்கு தொழிற்சாலை பிடிச்சிருக்காங்க. 2 தொழிற்சாலை கோடவுன் பிடிச்சிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. இல்ல, அதுக்கு அவர் சார் இங்க நடக்குதுங்கறக்கா அது அப்படியா? அதான் அவரே நடத்தணும். அவரே வந்து கதை வந்து நல்லா இருக்கு சார். நியாயம் நல்லா இருக்கு சார். இதே செந்தில் பாலாஜி எங்க வீட்டுல உட்காந்துருப்பாரு, ஆனால் அவரை பிடிச்சி உள்ள போடுவீங்க. கெஜ்ரிவால் வீட்டுல உட்காந்துருப்பாரு, அவரை பிடிச்சி உள்ள போடுவீங்க. இவரா சார் திறந்தாருன்னு இதுக்கு மாத்திரம் கேட்பீங்க. என்ன சார் நியாயம்? என்னக்கு நியாயம்? நீங்க கேட்கறது என்ன நியாயம்? அதிமுகவோட இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பரிதாபம் தான். என்னைக்கு பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போய் அந்த பாஜக கூட சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்களுடைய அழிவு ஆரம்பிடுச்சு. அவங்க பகையாளி கூடயும் உறவாடி கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீ இல்லையே. இன்னைக்கு காணாம மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. யாரும் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் இப்போ பாஜக என்ன பண்ணிக்கிட்டதுன்னா அதிமுக முழுக்க ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணுங்கிறது தான் இப்போ அவங்க பிளான். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதில். ஆனால் என்னன்னாக்கா தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் பாஜக வந்து படுதோல்வி அடையும். ஒட்டுமொத்தமாக 0 கூட வராது, மைனஸ்ல போகும். அதிமுக ஓரளவுக்கு கண்ணியமானதாபி கூட இருக்க மாட்டாங்க பாஜகவுக்கு. நீங்க ஒரு வேளை போட்டா உண்டு. தமிழ்நாட்டுல சொல்ல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க ஒரு ஓட்டு இருக்குன்னு எனக்கு படுது. அதை சொல்ல, தமிழ்நாட்டுல சொல்லல. இப்ப யூபியில இருக்காங்க, மகாராஷ்டிரால இருக்காங்க, அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க. சொல்றது தமிழ்நாட்டு சொல்லுங்க. நீங்க அதான் ஒட்டுமொத்தமா கேட்டீங்கன்னா அதிமுக பத்தி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். சரி, அங்க யோகி ஆதித்யநாத்தை நீங்க ஒழிச்சிட முடியுமா? மோடி கையை வச்சிருவாரா? அங்க கையை வச்சாக்க மோடி கதக்கு முடிஞ்சிடும். இன்னும் சொல்றேங்க, இதையும் கேட்டுங்க. மோடியினுடைய டேஸ் ஆர் நம்பர்டு, அதையும் தெரிஞ்சுங்க. அவருக்கு 75 வயசு ஆகுது. தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் அத்வானி பக்கத்தில் ஒரு சேர் போட்டு படுக்க வச்சுருவாங்க. அவ்வளோதான். நட்டாவா இவர் நிதின் கட்கரியோ யோகி ஆதித்யநாத்தோ தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஒரு 3 மாதம் இருப்பார் மோடி. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வச்சிருவாங்க. இதையும் எழுதி வச்சு ஜெயித்தால் வெற்றி பெற்றார். ஜூன் 4ஆம் தேதி பார்க்கறது. வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்குமான அந்த பிரச்சனை இப்போ தேவையானதா?
எனக்கு பிரச்சனை இருக்கு, ரைஸ் பாயிடுச்சு, அதெல்லாம் நான் கேட்கல. இப்போ தேவையானது அது. தேவையில்லை. நீங்கள் ஆனால் விட மாட்டீங்களே. இன்றைக்கி பொறுப்பேற்கிற விஷயமே அதுதானே. இன்னைக்கு மாத்திரம் நான் 3 இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். என்னன்னு சார்? வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் நடந்த இந்த சண்டை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. பைடன் தூங்க மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு இளையராஜா, அது என்ன ஆச்சு வைரமுத்து, புட்டின் வந்து வரட்டுமா, இந்தியாவுக்கு வரட்டுமான்னு கேட்குறாரு. 2 பேத்துக்கு சமாதானப்படுது. அந்த அளவுக்கு பேசுறீங்க. ஏன்னா 2 பேருக்கும் 10 வருஷமா படங்கள் இல்லை. மார்க்கெட் போனப்போ ஆசாமிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும், கிரியேட் பண்ணிட்டாங்க, போட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஏதோ எப்போ கடைசியாக இளையராஜா என்ன படத்துக்கு இசையமைச்சாருனாக்கா ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு விடுதலைன்னு ஒரு படத்துக்கு போட்டாருங்க. யார் நடித்தாங்கன்னா அது கூட தெரியல யாருக்கு. இன்சிக்னிஃபிகண்ட்டாக போயிட்டாருங்க. ரஜினியோ தளபதிக்கு பிறகு ரஜினி இளையராஜாவை யூஸ் பண்ணல. விருமாண்டிக்கு பிறகு கமலஹாசன் இது பண்ணல. புதுசாக வந்த எந்த நடிகர்களும் அவரை வந்து இளையராஜாவை யூஸ் பண்ணல. இளையராஜாவுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த யுவன் சங்கர் ராஜாவில் வந்து யாருமே வரல, எல்லாம் போயிட்டாங்க. வைரமுத்து அதே மாதிரி தான். சினிமா கவிஞர்களிருந்து அவர் வந்து இப்போ நல்ல இலக்கிய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கார். தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற புத்தகங்கள்லாம் எழுதிட்டு வர்றாரு. அந்த பக்கத்தில் அவர் போயிட்டார். சினிமா ஏன்னா சினிமா இன்னைக்கு இல்லை, சினிமாவே இன்னைக்கு இல்லை. அதுதான் காரணம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இளையராஜாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி தான். திமுக தான் பாஜக வளர்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? நிறைய இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ 40 நமதே, நாடும் நமதேன்னு ஒரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. 40 இருக்காதுங்கிறது என்னுடைய செய்தி. 39 தான் இருக்கும். ஒன்று போயிடுச்சு. இந்த ஒன்று எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் விரைவில். நீ கோயில் கட்டுற, நான் சீரியல் போடுறேன், உன் பக்கம் வந்துட்டேன். ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. பின்னணி எதா இருக்குமோ? பின்னணி எதா இருக்குமோ? 39 தான். ராமாயணம் விரைவில். இப்போ எதுக்குங்க அது ராமாயணம் விரைவில்? ஆக ஸ்டாலினுக்கு நம்முடைய அனுதாபம் தெரிவிச்சு. ஒரு சீட் போயிடுச்சு. அனுதாபமா? ஆமாம், ஒரு சீட்டு. 40 நமதேன்னாரு, இல்லை 39 தான். ஒரு ஆள் போயாச்சு. ராமாயணம் விரைவில். அவ்வளோ. நன்றி சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. அவ்னி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.